ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான கன்னி ராசிக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் புன்னகையோட வளம் வரக்கூடியவங்க தான் இந்த கன்னி ராசிக்காரங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் தெரியும், ஆனால் யார்கிட்டையும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டீங்க. சொல்ல போனால் இவங்களுக்கு பல லாங்குவேஜ் கூட தெரிஞ்சிருக்கும், ஆனால் முன்னாடி இருக்கவங்க இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அதை அமைதியாக கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. கடைசியில் அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க லாங்குவேஜில் அவங்களுக்கு பதில் சொல்லுவீங்க. எப்படின்னா இந்த ஆடை விட்டு அடக்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆடுற மாட்டை ஆட்டி கறக்கணும், பாடுற மாடை பாடித்தான் கறக்கணும். கன்னி ராசிக்காரர்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா புதன் பகவானை அதிபதியாக வச்சுக்கிட்டு இவங்களுக்கு எல்லாம் தெரியலனா எப்படிங்க? எப்பவுமே ஒரு மாதிரி சிந்தனையிலேயே சுத்திக்கிட்டு இருப்பீங்க. ரொம்ப அழகா இருப்பீங்க. எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும், இந்த பிரச்சனையை எப்படி ஒழிச்சு கட்டணுங்கிறத திட்டம் தீட்டி ஒதுக்கி வச்சுட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஆஹா ஓஹோன்னு சொல்றதெல்லாம் ஓகேமா, ஆனா எங்களுடைய வாழ்க்கை நல்லா இல்லை, கொஞ்சம் மோசமா இருக்கு இப்படின்னு இப்ப நீங்க யோசிப்பீங்க. ஏன்னா ரொம்ப யோசிக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையாவே இருக்கும். எல்லாரும் நினைப்பீங்க நமக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு யோசனை வந்துச்சுன்னா அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலான்னு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே பர்ஃபெக்டா அமைஞ்சிருங்க. ஆனால் எந்த இடத்துல நீங்கள் வீக் ஆகிறீங்க அப்படின்னா அது இந்த சிந்தனை, அந்த சிந்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப இருக்குதுங்க. குடும்பத்துக்காகவும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் அதிகமாக சிந்தனை பண்ணுறீங்க. அவங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு நெருக்கடி இருந்தாலும் அதை சரி செய்கிற வரைக்கும் உங்களுக்கு தூக்கமே வராதுங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னால் ரொம்ப இஷ்டம். அது கூட்டம் கூட்டமாக ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கவங்க இந்த கன்னி ராசிக்காரங்களாக தாங்க இருப்பாங்க. மேக்சிமம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது டூர் போயிடுவீங்க. கல்யாணமாகி இருந்தாலும் சரி ஆகாட்டையும் சரி இந்த கேங்காக போகிறது இவங்களாக தான் இருப்பாங்க. ரொம்ப பிரயாணத்தை தான் விருப்பப்படுவீங்க. ஓகேங்களா? அடிக்கடி டூர் போகணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து ரசித்து வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. ஒரு உணவு கொடுத்தா கூட அந்த உணவில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டை அழகாக என்ஹான்ஸ் பண்ணி சாப்பிடுவீங்க. இவங்க சாப்பிட்றத பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கும். கன்னி ராசிக்காரங்களை பற்றி பேசணுன்னாக்கா அவ்வளவு பேசிகிட்டே போகலாங்க. அவ்வளவு அழகானவங்க, அழகான சிந்தனைகள் கொண்டவங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் அவ்வளவு அழகாக இருக்கும். இவங்களை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே பெரும் கூட்டம் இருக்கும். இவங்க பெருசாக எதையுமே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் தனியாக இருக்கும். ரசிகர் பட்டாளம் இருக்குன்னே சொல்லலாமே. சூப்பரான கேரக்டர் இவங்க. இவங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னாக்க அந்த கடவுளுக்கு கண் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா யாருக்கும் துரோகம் நினைக்காத இவங்களுக்கு கஷ்டம் வருது. சில பல துரோகிகளால் நம்பி ஏமாந்துருப்பீங்க. நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரிஞ்சிருந்தும் சில நேரங்களில் ஏமாந்துடுறாங்க. சகிப்புத்தன்மை அதிகமாக கொண்டவங்க. இதனால இவங்க எல்லாம் ஒரு ஆளானெல்லாம் மற்றவங்க யோசிப்பீங்க. ஆனால் இவங்க கிட்ட பல விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. ரொம்ப வர்த்தபிள் பர்சனா இந்த கன்னி ராசிக்காரங்களை சொல்லலாம். இப்படிப்பட்ட கன்னி ராசிக்கு இந்த ஜூன் மாதம் இவ்வளவு நாளா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு பதில் கொடுத்திருக்கு. எப்படி தெரியுமா? உங்களை ஏளனமா பார்த்தவங்க எதிரிகளுடைய கொட்டத்தை அடக்கி ஆள போறீங்க. கன்னி ராசிக்காரர்களை தொட்டவன் அவன் செத்தாம்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி உங்களுக்கு சாத்தியம்னு பார்த்தோம்னா சில கிரகங்களுடைய இடம்பெயர்ச்சி, சில கிரகங்களுடைய அமர்வு, சில கிரகங்களுடைய கூட்டணி, இதன் காரணமாக தான் உங்களுக்கு இந்த யோகமான பலன்கள் வந்திருக்கு. அது எப்படி என்னங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ட்ரைலர் மாதிரி சுருக்கமாக சொல்லட்டுங்களா? சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. மறதியே மறந்து போகும். தொலைதூர செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும். நீண்ட தூர பயணங்கள் போவீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சிலருக்கு வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி யோகமான அமைப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. நீண்ட நாட்களாக வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி
செஞ்சீங்க அப்படின்னா விசா கிடைக்குங்க, அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். தன வரவு இருக்குது, செய்யக்கூடிய தொழில லாபம் இருக்கு, திருமண பேச்சுக்கள் கைகூடும். வீடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய மங்களகரமான விஷயங்களுக்கு வந்து பிளான் பண்ணுவீங்க. அடுத்தடுத்து நடக்கிறது எல்லாமே சுப நிகழ்ச்சிகளாகவே நடக்க போகுது. இந்த ஜூன் மாதத்துடைய ஆரம்பமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவை அடைய போறீங்க. எந்த வேலையை செய்தாலும் அதுல வெற்றி லாபம் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை அகற்றுவதற்கு புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. உங்களுடைய திட்டங்களும் வெற்றி பெறும். லாட்ரி பங்குகள் மூலம் லாபங்கள் கிடைக்கும். அரசு துறைகள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் வந்து சேரும். தொழிலில் ஏற்றமான நிலை இருக்க போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. பயணங்கள் மூலமும் பலன் கிடைக்கும். புதுசாக கார் வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க, வீடு மனை வாங்கி உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம்னே சொல்லலாங்க. கன்னிராசிக்கு ஒரு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். சரி, இன்னும் விரிவான விளக்கத்துக்கு போலாம். முதல்ல கன்னி ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, அதை பொறுத்து பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அகலக்கூடிய மாதமாகவும், பகைகள் விலகி எந்த விஷயத்தை செய்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்குதுங்க. முக்கியமா தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தகராறு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான போக்குல வந்து நிற்கும். நன்மைகள் தீமைகளை பற்றி கவலைப்படாம எந்த விஷயத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வீண் அலைச்சல்கள் குறையும். எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீங்க. எண்ணம் படி எல்லாமே நடக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். உங்களது செயல்பாடுகளில் இருந்த தடைகள் தாமதங்கள் விலகி ஓடும். பண வரத்து கூடும். தொழிலை விரிவாக்கம் செய்வீங்க. நீங்க தொழிலுக்காக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த மன வருத்தங்கள் மறைய போகுது. சுமூகமான நிலை உண்டாக போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவேளை குறைய போகுது. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். திருமண முயற்சிகள் கைகூடும். பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான பலன்களை நிறைய வந்து அனுபவிக்க போறீங்க. சாதக பாதகங்களை பற்றி கவலைப்படாம எந்த காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீங்க. எதிர்ப்புகள் விலகி போகும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமையால காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடிய போகுது. அலைச்சல்கள் குறையும். பயணங்கள் செல்ல சிறந்த நேரம். வீண் வாக்குவாதங்கள் மட்டும் தவிர்ப்பது நல்லதுங்க. காரியங்கள் தாமதப்படாமல் கடகடன்னு நடந்து முடியும். அனைத்து விதங்களிலும் சாதகமான பலன்கள் தொடரும். அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே தங்கு தடையின்றி நடந்து முடியும். எதிர்ப்புகள் மலையும். உங்களுக்கு எதிராக இருந்தவங்க கூட பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். மன உறுதி அதிகரிக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் குறையும். எதிலும் வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பலித்தமாகும். கல்வியில முன்னேற்றம் காண்பீங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள்ல கன்னி ராசிக்கு எந்த அளவுக்கு அமோகமான காலகட்டம்ங்கிறத உணர்ந்திருப்பீங்க. நடக்கிறது எல்லாமே நன்மையே, தொட்டது எல்லாமே வெற்றியே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்ததா நம்ம விரிவான நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். சாதிக்கக்கூடிய திறமை படைத்த உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக பிறந்திருக்கு. சூரிய பகவானால இதுவரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்ட வேலைகள் கடகடன்னு நடக்குங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். கடந்த கால நெருக்கடிகள் விலக போகுது. உத்தியோகத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். செல்வாக்கு உயரும். புதிய சொத்துக்கள் சேரும். திட்டமிட்ட வேலைகள் ஒவ்வொன்றாக நடத்தி முடிப்பீங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலக போகுது. புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க. அவர்களாலே உங்களுக்கு ஆதாயமான பலன்கள் உண்டு. ஒரு சிலருக்கு
சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட போகுது. உடல் நலனில் இருந்து வந்த சங்கடங்கள் விலக போகுது. வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாக போகுது. வாழ்க்கையில ஒரு புதிய அனுபவங்கள் கிடைக்க பெறுவீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிர பகவானால பொன் பொருள் சேரும், வருமானம் அதிகரிக்கும். புதிய வண்டி வாகனம் வாங்கி வசதிகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் யோகமான காலகட்டம். சங்கடங்கள் இல்லாம வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டம். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் 10, 14. அடுத்து அஸ்த நட்சத்திரம். எதை தொட்டாலும் அதை முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டீங்க. உழைப்புக்கு பெயர் போன உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நீ சூப்பராக இருக்க போகுதுங்க. சனி பகவானால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இல்லாமல் போகுது. உடல்நிலையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலக போகுது. வழக்குகள் சாதகமாக மாறும். செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். எதிர்பார்த்த மாற்றத்தை அடைய போறீங்க. சூரிய பகவான் உங்கள் முயற்சிகளில் வெற்றியை உண்டாக்குறார். திட்டமிட்ட வேலைகள் எல்லாமே கடகடன்னு நடக்குங்க. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். வயது முதிர்ச்சி காரணமா நோய் நொடிக்கு ஆளாகி கஷ்டப்பட்டவங்க கூட இப்ப நோய் நொடிகள்ல விலகி ஆரோக்கியம் மேம்பாடு அடைய போறீங்க. வாழ்க்கை துணையாலும் சரி நண்பர்களாலையும் சரி உங்களுடைய வேலைகள் எல்லாமே இவங்க துணையா இருந்து நடத்தி கொடுப்பாங்க. கூட்டு தொழில லாபம் அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு சாதகமா இருக்கக்கூடிய காலகட்டம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதுமே படிப்புல முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் 11, 14. அடுத்து சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். தைரியமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையுமே லாபமாக மாற்றி கொடுக்கிறார். முடங்கியிருந்த தொழில்கள் எல்லாமே மீண்டும் இயங்க வைக்கிறார். வியாபாரத்துல லாபத்தை அதிகரிக்கிறார். நீங்க எதிர்பார்த்த வரவுகளை வழங்குகிறார். வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இனி விலக போகுது. செவ்வாய் வக்ரமாய் இருக்கிறதுனால மாதம் முழுவதுமே சூரியனும் சனி பகவானும் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கிறாங்க. சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறார். வருவாய் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகிறது மட்டும் இல்லாம பொன் பொருள் சேரும். வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்கள்ல பணியாளர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். சின்ன நிறுவனத்துல நீங்க வேலை பார்த்தாலும் சரிங்க உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். ஊதிய உயர்வு கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். புதுசா சொத்து வாங்குவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் முழுமையாக படிப்புல அக்கறை காட்டுவது அவசியம். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் 9, 14. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள். நட்சத்திர பலன்களை தொடர்ந்து உங்களுக்கான பரிகாரத்தை பார்க்கலாங்க. புதன் கிழமைகள் தோறும் கன்னிராசிக்காரங்களே உங்களுடைய அதிபதி புதன் பகவான். இதனால ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். குறிப்பா அந்த வெண்ணெயை ஏன் சாத்த சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வெண்ணெய் உருகி போற மாதிரி உங்க கஷ்டங்கள் உருகி போகும். அந்த ஆஞ்சநேய பெருமான் எப்படி வலிமையாய் இருக்காரோ அதே மாதிரி ஒரு வலுவான நிலையை நீங்க அடைய முடியும். குறிப்பா மன தைரியம் அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஞாயிறு, புதன், வெள்ளி. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்களில் எங்கும் கவனம், எதிலும் கவனம்ங்க. குறிப்பாக பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீண் வாக்குவாதம் யார்கிட்டையுமே பண்ணக்கூடாது. புதுசாக எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சுக்க கூடாது. தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அன்றாட வேலைகளை மட்டும் பாருங்க. புதுசாக எதுவும் முயற்சி செஞ்சிடாதீங்க. குறிப்பாக புதுசாக முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த 3 நாட்களை தவிர்த்துடுங்க. ஆக மொத்தத்தில் இந்த கன்னிராசிக்கார பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. நீங்க கவலைப்படக்கூடிய மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. குறிப்பா பண ரீதியா எந்த ஒரு நெருக்கடியும் கிடையாதுங்க. எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றிங்க.
உங்கள் வெற்றிகள் தொடரப்போகுதுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கடவுளுடைய அனுகிரகத்தினால கன்னிராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுனால தொடர்ந்து கடவுளை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், இல்லை உங்கள் குல தெய்வமாக இருக்கட்டும், அவங்களையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்க. ஆனால் தவறாமல் புதன்கிழமைகளில் ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்யுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.